ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை கேட்கின்ற செவிகளாய் எங்கள் ஒவ்வொருடைய செவியும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் கேட்கின்ற உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான நேரமாய் இந்த நேரத்தை எங்களுக்கு மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த 2025 ஆண்டின் 3ஆம் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை அல்லது கேட்கின்ற வார்த்தை, நாம் வாழ்கின்ற காலம் கிருபையின் காலம். அப்படி என்றால் நமக்கு கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த புது வருட ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 2வது ஞாயிறு. இந்த ஞாயிறுக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்றது ஒன்றிப்பு ஞாயிறு. ஐயா அங்க சொல்கின்ற போது சொன்னார், ஒன்றிப்பு ஞாயிறு. இதற்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும். ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும். இந்த நாட்களிலே நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு வார்த்தை, நம்முடைய சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் பல நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரியம், இப்பொழுதும் அது கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்ன? ஒரே சமீப காலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம், அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் என்ற முழக்கம் இந்தியா முழுவதும் எங்கும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தை. அது சமுதாயத்திலே, நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே இப்படிப்பட்ட ஒரே 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 ஒரே. ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் திருச்சபை எதற்காக அழைத்திருக்கின்றதே? நீங்கள் வெளியிலே கேட்கின்ற அந்த ஒரே அல்ல, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும் என்ற அந்த விசுவாசத்திலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்மை இந்த நாளிலே அழைத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருக்கிறார். சபை அதனுடைய சரீரமாயிருக்கிறது. சபையின் அங்கமாயிருக்கிற நீங்களும் நானும் அதனுடைய அவயவங்களாயிருக்கிறோம். நாம் கேட்கின்ற காரியம்தான் இன்றைக்கு. ஆனால் அந்த உடலிலே இருக்கின்ற சபை அங்கமாயிருக்கின்ற நீங்கள் நானும் எப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், மற்ற உறுப்புகளை நாம் செயல்பட விடாதபடி நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த உடல் என்ன உடல்? ஒரே உடல். என்ன சொன்ன? மாற்றுத்திறனாளி. ஒருவேளை நான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வரைக்கும் ஆண்டவருக்காக நான் காலாய் இருக்க வேண்டும், ஓடி எங்கும் அவருடைய சுவிசேஷத்தை நான் பரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து நான் ஓடுவேன் என்று சொன்னால் என்னுடைய காலை ஒடித்து போடுவார்கள் என்று சொன்னால் நான் ஒடுக்கப்படுகின்ற பொழுது நான் ஒரு ஊனமுற்றவனாக இருக்கின்றேன். நான் ஆண்டவருக்கு எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் நிறைவேற்ற முடியாத உடலாய் போகின்றேன். சபையிலே நான் இருந்தாலும் கூட சபைக்கு நான் பிரயோஜனம் இல்லாதவனாக, சபை எதற்காக என்னை அழைத்ததோ அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவனா இல்லாதபடி நான் வாழ்கின்றவனாய் இருக்கின்றேன் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே உடலாய் இருக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு திருச்சபை அழைக்கின்றது. ஒரு உடலாய் இருக்கின்ற பொழுது அதற்குள்ளாக எந்த விதமான பிரிவினையும் இருக்காது. ஒருவேளை கை அடிபட்டால் உடனே கண்ணிலிருந்து என்ன வருது? கண்ணீர் வருகிறது. கால் அடிபட்டால் கண்ணீர் வருகிறது.
அல்லது நாம் உளுந்து விட்டால் ஐயோ என்று கத்துகின்ற அந்த சத்தத்தை நாம் கொடுக்கின்றோம், அம்மா என்று கூப்பிடுகின்றோம், கடவுளே என்று அழைக்கின்றோமே, அந்த உணர்ச்சிகளை நம்முடைய உடலிலே தாங்கி இருக்கின்றோம். அப்படின்னா அந்த உடல் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது சபையின் உடலாய் இருக்கின்றது, அதிலே அவயவங்களாய் இருக்கின்றோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இருக்கின்ற நிலையிலே ஆண்டவருக்கு நாம் உடலாய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்ற உடலாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு, ஒரே திருமுழுக்கு அது சீர்திருத்த திருச்சபைகளிலே ஒரு சாக்கிரமத்தின் ஒன்றாக இருக்கின்றது. அப்படி என்றால் திருமுழுக்கு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு அடையாளமாய் இருக்கின்றது. நாம் சபையிலே வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் திருமுழுக்கு எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சபையின் அங்கமாய் இருக்கின்றோம். அப்படின்னால் நாம் இந்த திருச்சபையின் அடையாளமாய் காட்டப்படுகின்றோம். நீங்கள் நானும் இந்த உலகத்திற்கு அடையாளமாய் இருக்கின்றோம். திருமுழுக்கு எடுத்து விட்டோம் என்று சொன்னால் நாம் எப்படியும் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அப்படின்னா இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு என்பதின் கிரேக்க சொல் பேப்டிசிமா ஆகும். அதற்கு முழுகுதல், தெளித்தல், கழுவுதல் என பல அர்த்தங்கள் உண்டு. இதை வச்சுதான் இன்னைக்கு என்ன செய்யுது அநேக சபைகள், இந்த ஒரே திருமுழுக்கை வைத்துதான் அநேக சபைகள் நம்முடைய திருச்சபை சீர்திருத்த திருச்சபையில் நடக்கின்றது சரியில்லை, இப்படித்தான் அப்படித்தான். எனவே அதற்குள்ளாக இப்ப நாம் போக வேண்டாம். நாம் எடுத்திருக்கின்ற ஒரே திருமுழுக்கிலே நம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்னை முழுகியிருக்கின்றார், என்னை கழுவியிருக்கின்றார், என்னை அங்கமாய் அடையாளப்படுத்தியிருக்கின்றார், அவருடைய சபையிலே நான் இருக்கின்றேன் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக இருப்போம். இதனாலே நாம் சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, ஒருவேளை 3 வேத பகுதியை எடுத்தோம்னா 3/4 மணி நேரம் ஆயிரும். ஆனால் 3/4 மணி நேரம் வேண்டாம், ஒரு பகுதி எடுத்தா 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்ல. இன்றைக்கு வேண்டியது அதுதான். ரொம்ப நேரம் எடுக்க வேணாம் ஐயா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்சிமம் எனக்கு கொடுக்கறது 20 நிமிஷத்துல. அநேருடைய வாஞ்ச முடிக்க மாட்டாரா? முடிக்கன்னு தான் பார்க்கிறோம், முடிக்க முடியல. ஏன்னா ஆவியின் அபிஷேகம், ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை இப்பொழுது கொடுக்காம நான் இறங்கி சென்று விட்டேன்னு சொன்னால் மீண்டும் இந்த இடத்துல நான் வந்து நிற்பனா என்பது எனக்கு தெரியாது, ஜீவனோடு இருப்பதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லிவிட்டு கடந்து செல்ல வேண்டியதுதான் ஊழியக்காரருடைய வேலையா இருக்கின்றது. அதற்காக தான் அவர் அழைத்தும் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு எடுத்த எபேசியர் எடுத்து வைத்துக் கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். ஒருவேளை இந்த எபேசியர் எழுதப்பட்ட காலம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய காலத்தை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு சிறைச்சாலையில் இருந்து எழுதுகின்றார். கிபி 60-61 எழுதப்பட்ட வார்த்தை. எப்பொழுது? கிபி 60-61. ஆனால் நாம் இருக்கின்றது கிபி 2025. ஆனால் இன்றைக்கும் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் நாம் தியானிக்கும்படியான வார்த்தையாய் ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கின்றது. எனவே இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று தெளிவான அர்ப்பணிப்பு, ஒன்று தெளிவான அர்ப்பணிப்பு, இரண்டாவது தெளிவான நம்பிக்கை. தெளிவான நம்பிக்கை. ஒருவேளை நான் இதை சொல்லுகின்ற பொழுது அர்ப்பணிப்பு, நம்பிக்கை என்ற 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் தெளிவான, இன்றைக்கு திருச்சபையில இருக்கின்ற விசுவாசிகளுக்கு ஒரு தெளிவற்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. தெளிவான ஒரு அர்ப்பணிப்பும் தெளிவான ஒரு திருமுழுக்கையும் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். எனவே தெளிவான அர்ப்பணிப்பு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய ஒரு ஜாக்கிரதை என்று சொல்லியிருப்பது. கடந்த நாட்களில் மாடு இப்படி நடந்தது. மாடுக்கு வருகின்ற பொழுது என்ன சொல்றாங்க? ஜாக்கிரதையா. இங்கிருந்து வெளியிலிருந்து கொடுக்குற சத்தம், மாடு வருது ஜாக்கிரதையாப்பா, பின்னால திரும்பி வருது ஜாக்கிரதை.
அப்படினால் அதை நமக்கு குத்திவிடும். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் மூலமாய் கொடுக்கின்ற வார்த்தை ஜாக்கிரதையாயிருங்கள். என்னென்ன காரியங்களை அங்கு பட்டியலிடுகிறார் 3 வசனங்களிலும் சொல்லி அங்கு இருக்கின்றார் என்றால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைப்பு என்பது ஆண்டவர் நம்மை முன்குறித்தார், அவர் அழைத்திருக்கின்றார். அநேக ஜனங்கள் உண்டு, கோடிக்கணக்கான மக்கள் உண்டு இந்தியாவிலே. ஆனால் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். அவருடைய அழைப்புக்கு நீங்கள் நானும் பாத்திரவான்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டின் ஆவியினால் ஒருவரை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த போடப்பட்ட பட்டியலில் நான் எங்கே இருக்கின்றேன், என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது, திருச்சபையிலே நான் உடலாய் அழைக்கப்பட்டிருக்கின்றேனே, என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமானாய் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னிடத்திலே மனத்தாழ்மை உண்டா? இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு மனத்தாழ்மை இல்லாதபடி மன மேட்டுமையோடு இருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீடிய பொறுமைங்கிறது இல்ல. அது மட்டுமல்ல, அன்பினால், அன்புங்கிறது வார்த்தையில தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அன்பு 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 எங்கிருக்கின்றது? அன்பு திருச்சபையிலே அன்பு இருக்கின்றதா? உடன் விசுவாசிகள் மத்தியிலே அன்பு இருக்கின்றதா? நாம் இருக்கின்ற குடும்பங்களிலே நாம் அன்போடு இருக்கின்றோமா? அன்பு இல்லாதபடி இன்றைக்கு சத்துருவானவன் கொண்டு வருகிற சகல தந்திரத்துக்கும் நீங்கள் நானும் அடிபணிந்து கொண்டிருக்கின்றோமே. அப்படின்னா நீங்கள் நானும் எங்கு அன்புள்ளவராய் இருக்க போகின்றோம்? அன்பை வெளிப்படுத்துவதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பை வெளிப்படுத்தாத ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சமாதான கட்டினாலே இன்னைக்கு என்ன சத்துருவானவனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலம்தான் உலகம் அழிய போகின்றது. இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் இவர்கள் பரலோகத்துக்கு வரக்கூடாது என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்போம் என்று சொன்னால் சமாதான கட்டு எங்கிருக்கும்? ஆவியை காத்துக் கொள்ளுங்கள். சமாதான கட்டு நாள் ஆவியை காத்துக் கொள்ளுங்கள். ஏனால் நீங்கள் நான் பெற்றிருக்கின்ற ஆவி வேற எந்த ஆவியும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்கின்றோம். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம். ஆவியானவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருந்து நீ நடப்பது தப்பு, நீ செய்வது தப்பு என்று சொல்லி நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் செய்வதெல்லாம் சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதான் வாழ்க்கை. ஒரே உடலாய் இருக்க வேண்டிய நீங்கள் நானும் ஒவ்வொன்று அவயங்களையும் வெட்டி வெட்டி துண்டாக்கி இன்னைக்கு சரீரமாகிய சபை இன்னைக்கு முடமாயிருக்கின்றது, முண்டமாயிருக்கின்றது. நாம் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வருகின்றவர் வேறு யாரும் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கின்றார். இவர் வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேணும், அவர் வேணும். எங்கே திருச்சபையில் இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலை? திருச்சபை ஆண்டவருடைய அடையாளமாய் இருக்கின்றது, உடலாய் இருக்கின்றது. இன்னைக்கு உடலை ஊனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாய் நீங்கள் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் அது ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. 2025 கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். அப்படினால் நீங்கள் நானும் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய அர்ப்பணிப்பு என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அப்படின்னால் நான் எப்படியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கிட்டன் அஜெண்டா, இதில் மறைமுக திட்டங்கள். நம்ம பார்க்கிற போது பேசுகின்றது ஒன்று, ஆனால் நம்மை எதிராக போடப்படுகின்ற திட்டங்கள் வேறு. கிட்டன் அஜெண்டா அப்படின்றால் எதுவும் திருச்சபையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகின்றார். பேசினா மூஞ்சிக்கு நேரம் பேசணும், பின்னால பேசுகிறது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்காத காரியம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கின்றார். நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கலாய்த்து சொல்லுகின்றார், அங்கலாய்க்கின்றார். இப்படிப்பட்ட உடலிலே நடைபெறுகின்ற காரியங்களை அறிந்து அவர் அங்கலாய்க்கின்றார். 1 கொரிந்தியர் 1:12-13 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:12-13. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால்
நான் இப்படி சொல்லுகின்றேன், கிறிஸ்து பிரிந்திருந்தாரா? ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்து பிரிந்திருந்தாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலா ஞானஸ்தானம் பெற்றீர்கள். இன்றைக்கு அல்ல, இன்றைக்கு இருக்க திருச்சபை அல்ல, ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தது. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களுக்காகவா இந்த பவுல் சிலுவையில் அறையப்பட்டான்? கிறிஸ்து பிரிந்திருந்தாரா? கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாலவா கல்வாரியிலே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். அந்த சிலுவை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் நாம் அவரோடு கூட ஒன்றித்திருக்கின்றோம் என்று சொன்னால், நாம் இங்கிருக்கின்ற மக்களோடு கூட நம்முடைய ஒன்றிப்பு இருக்க வேண்டும். நீதியோடு கூட நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு எங்கும் அநீதி. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற பெரியவங்களை கேட்டாரு சொல்றாங்க, ஒன்னும் பேச முடியாதுப்பா, ஒன்னும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்ககிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டா நடக்குது, நாங்க ஆலயத்துக்கு போறோம். ஏன் இந்த அவல நிலை? ஏன் நம் மத்தியில் இருந்த முதியவர்கள் பெரியவர்கள் இன்றைக்கு திருச்சபையை குறித்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கின்ற வாழ்க்கை? அவர்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த திருச்சபை இல்லையே. அவரெல்லாம் இன்றைக்கு இந்த திருச்சபையின் தூண்களாக இருந்து இன்றைக்கு நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கின்றார்களே, அவருடைய நல்ல ஆலோசனை கேட்டு நீங்கள் நானும் வாழ வேண்டாமா? என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்னைக்கு திருச்சபை எப்படியாக இருக்கின்றது? திருச்சபையை குறித்த கரிசனை இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை குறித்து கரிசனையற்றவர்களாக வாழ்கின்றோம். கிறிஸ்துவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போவதே இல்லை, போவதே இல்லை. ஆண்டவர் வர இருக்கின்றார், வருவார். அவர் சொன்னதுதான். ஆனால் இன்றைக்கு திருச்சபையை நாம் ஊனமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, உடலை ஊனமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். இந்த பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கின்றோமா? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒவ்வொருவரும் அவயவங்களாயிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதே போல கலாத்தியர் எழுதின பொழுது அங்கு சொல்லுகின்றார் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்துவை உடைய நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக பிழைத்திருப்போம் என்று சொன்னால், அவர்தான் நம்மை செயலாற்றுகின்றார். அவருக்குள்ளாக நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, தேவ வசனம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல். இன்னைக்கு நன்றி கட்ட மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவை வருகின்ற பொழுது நம்மோடு கைகோர்க்கின்ற மக்கள், தேவை வந்து முடிந்தவுடன் கையை விட்டு போய்கொண்டிருக்கின்ற நன்றி கட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்தில் மட்டுமல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளும் கூட இன்னைக்கு நன்றியற்றவர்களாய் பெற்றுக்கொண்ட இதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாய் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த எபேசியரில் பார்க்கின்ற பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. எபேசியர் 4:15-16, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு என்னது தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரும்படியாகவும் அப்படியே செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்க சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்தபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கிறது. பக்தி விருத்தியை உண்டாக்கின்ற சரீர வளர்ச்சியை உண்டாக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்?
ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அர்ப்பணிப்பு. அதனால தான் சொல்றேன், தெளிவான அர்ப்பணிப்பு. ஒரு குடிகாரன்கிட்ட போனீங்கன்னாக்கா உடனே சொல்றான், அவன் தெளிவில்லாதப்பா, குடிச்சிட்டு என்ன செய்றான், பேசுறான், ஒரு இடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கு பார்க்கின்ற பொழுது தெளிவான அர்ப்பணிப்பை நாம் பார்க்கின்றோம். தெளிவான அர்ப்பணிப்பு என்று சொல்கின்ற பொழுது நாம் கேட்ட வார்த்தை எங்கேயும் இருந்து சொல்ல, இதே வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தை தான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றது. எனவே கிறிஸ்துவ நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அந்த உணர்வுக்குள்ளாக, என்னால் அவர் இருக்கின்ற பொழுது நான் அவருடைய சரீரமாகிய சபையிலே நான் அங்கு அவயமாய் இருக்கின்றேன். ஆண்டவர் என்னை கொண்டு செய்கின்ற காரியங்களை செய்யத்தக்கதாய் எனக்கு அன்பினாலே அங்கு பக்தி விருத்தி உண்டாக, சரீர வளர்ச்சி உண்டாகும். அப்பதான் ஒரு வளர்ச்சி. எப்படி இருந்த சபை இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு? இன்னைக்கு இருந்த மக்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களிலே ஆத்துமாக்கள் பெருகி இருக்கின்றது. நாம் வெளியிலிருந்து எத்தனை ஆத்துமாக்களை சபைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கின்றோம். உடலாகிய சரீரத்துக்குள்ளாக எத்தனை அவயவங்களை நாம் கொண்டாந்திருக்கின்றோம். இன்னைக்கும் உண்டே வெளியிலே ஆண்டவரை அறியாத மக்கள் உண்டே. உடனே நாம் எத்தனை பேரை கொண்டாந்து அவருடைய அவயவமாய் அவருடைய சரீரத்தோடு கூட இணைக்க இருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக தெளிவான நம்பிக்கை. தெளிவான நம்பிக்கை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதே 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் ஒரே திருமுழுக்கு உண்டு. அப்படினால் திருமுழுக்கு கிறிஸ்துவோடு ஒன்றித்து வாழும் அனுபவத்தின் அடையாளமாய் இருக்கிறது. எனவே நாம் அது உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு முனிவர் யோவான் திருமுழுக்கு கொடுக்கின்றார். எருசலேம் நகரத்தார், யூத தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திலே போய் திருமுழுக்கு பெற்றார்கள். திருமுழுக்கின் பெற்றின் மூலமாய் அவர்களின் கடவுளின் சொந்த பிள்ளைகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். இதை அறிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட கடவுள் தனக்குள்ளாக ஒன்றிப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாய் இயேசுவும் போய் திருமுழுக்கு பெற்றார் என்று பார்க்கின்றோம். அப்படின்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார் என்று சொன்னால் அவர் கடவுளோடு கூட தனக்குள்ள ஒன்றிப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தும்படியாய் நடைபெற்ற ஒரு சாக்கிரமத்தை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கின்றோம். நன்றைக்கு நீங்கள் நானும் திருமுழுக்கு மூலமாய் திருச்சபையிலே அங்கமாய் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அடையாளமாய், ஒன்றிப்பின் அடையாளமாய், அடையாளமாக வரல, ஒன்றிப்பின் அடையாளமாய் என்றால் அதுதான் நம்பிக்கை. நாம் ஒன்றிப்பு ஞாயிறிலே நாம் சிந்திக்கின்ற வார்த்தை ஒன்றித்திருக்க வேண்டும், ஒருமனப்பாடோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் அதை பெற்றிருக்கின்ற நாம் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கின்ற போது அங்கு நடைபெறுகின்ற காரியம் 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கும், அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். திருமுழுக்கின் மூலமாய் ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவு சார்ந்தது. ஏன்னால் உறவு என்று சொல்கின்ற பொழுது இன்னைக்கு உறவுகள் பல விதத்தில் உண்டு. ஒருவேளை நாம் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது பள்ளி நண்பர்களோடு உறவு, கல்லூரி செல்கின்ற பொழுது கல்லூரி நண்பர்களோடு உறவு. ஆனால் இந்த உறவுகள் எல்லாம் சற்று காலம் தாழ்ந்த பிற்பாடு விட்டு விடுகின்றது. ஆனால் குடும்ப உறவு என்பது எப்பொழுதும் நிலையானதாய் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது குடும்ப உறவு இன்னைக்கு எவ்வளவு சீர்கட்டு இருக்கின்றது என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது நிலையானது என்பார்கள், அதுவும் நிலையற்றதாய் ஆகிக்கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். நான் இன்றைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன். நாம் உறவு என்று சொல்கின்ற போது உறவு முதலிலே தேவை என்று தோன்றும், பின்பு தேவையா என்று தோன்றும். உறவு முதலிலே தேவை என்று தோன்றும், பின்பு தேவையா என்று தோன்றும், கடைசியில் தேவையில்லை என்று முடிந்துவிடும் சிலரின் உறவு. நான் வாழ்கின்ற சமுதாயத்தில் இன்றைக்கு நான் காலையிலே பார்த்த ஒரு செய்தி.
இன்னைக்கு உறவுகள் அப்படியாக இருக்கின்றது. கூட பிறந்த சகோதரர்களே நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஏன் என்று நம்மால் யூகிக்க முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு திருச்சபையிலே இருக்கின்ற உடன் விசுவாசிகள் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஏன் என்று தெரியாத சூழ்நிலை. இன்றைக்கு உறவு வேண்டும் என்று சொல்லி இருந்த நாட்கள், ஆனால் இன்றைக்கு உறவு வேண்டுமா, இனி கடைசியில் தேவையில்லை என்று முடிந்துவிடும் வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே உறவுகள் பலவிதம் உங்களில் உண்டு. ஆனால் நிலையான உருளிலே நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு கூறும்போது, கர்த்தர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்று, திருமுழுக்கு ஒன்று என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவின் வருகை என்பது ஒன்ஸ் ஃபார் ஆல். எனக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போவார், உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு, அப்படி தானே வரட்டும். முதல் நாள் அங்கே இருக்க பிடித்தில் இருக்க போதவர்கள் தான் வரட்டும். முதல் நாள் ஆர்லர் வந்து நியாயம் திருக்கட்டும், அப்புறமேல் தான் இங்கே வருவார். நம்ம அவங்களுக்கு எப்படி நியாயம் திருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம சரியாயிக்கலாம். அப்புறம் அங்கே இருக்க மக்கள், அவர் வருகின்றது ஒரே நாளில் நடைபெற இருக்கின்றது. பிதா ஒருவர் தவிர அதை அறியாதிருக்கின்றார். அவர் வருகின்ற போது நிச்சயமாக அவர் நமக்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம் என்பதே அதான் ஒன்ஸ் ஃபார் ஆல். வந்தால் அன்றையோடு முடிந்தது. வருகின்ற நாளில் தான் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கின்ற போது எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று சொல்லி நாம் இருக்கின்றோம். எப்படி என்றால் அந்த ஒரே கர்த்தரின் மீதுள்ள நம்பிக்கை நிலையானதாக இருக்க வேண்டும். கடவுள் மேலே நம்ம நிலையான நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மனிதனை நம்பி 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் அல்ல, ஆண்டவர் தான் நமக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவரே நமக்கு நம்பிக்கையாக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். திருமுழுக்கு பேசுவது பல்வேறு பரவரச பேச்சை சொல்லி மகா பரிசுத்தவான்களைப் போல இன்னைக்கு அநேகர் இந்த வேத புத்தகத்தை எடுத்துட்டு இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள், இன்னைக்கு அவ்வளோ ஊழியக்காரங்களுக்கு எத்தனை மக்கள் ரசிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? திருச்சபையில் சீர்திருத்த திருச்சபையில் இருக்கின்ற மக்களை இன்னைக்கு துண்டாடி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே தெளிவான நம்பிக்கையோடு கூட நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒரு திருமுழுக்கு பெற்று விட்டோம். திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் அடையாளமாய் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா சாக்கிரமத்தும் இந்த வேதவசனத்தை சொல்லப்படுகின்ற எல்லா காரியங்களும், ஆனால் இதே வேதவசனத்தை வைத்திருக்கிறவர்கள் இன்னைக்கு எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தவான்களைப் போல இன்னைக்கு இருக்கின்ற மக்களை அல்ல, நம்முடைய சுய சிந்தனையிலே நாம் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவர் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை எந்த சூழலிலும் விட்டுவிடாதபடி நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்களை சுரண்டி வாழ்கின்ற மக்கள் உண்டு, சுரண்டி வாழ்கின்ற மக்கள் உண்டு. இன்னைக்கு மதுபானம் அருந்துவதும் இன்னைக்கு அங்கே சொல்லப்படுகின்ற எல்லா கேளிக்கை காரியங்களையும் செய்கின்ற மக்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்ற போது எங்கே போனது தூய்மை, பரிசுத்தம் எங்கே? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், திருமுழுக்கு பெற்ற மக்கள் இன்னைக்கு மதுபான கடையிலே இருப்பார்கள் சொன்னால் ஆண்டவருக்கு அது சாட்சியான ஒரு வாழ்க்கையா? இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம், ஆலய வாசலில் நாம் கால் வைத்திருக்கின்றோம். நம்முடைய கால் எங்கு போய் கொண்டிருக்கின்றது? மதுபானத்தை நம்முடைய கரத்தை நாம் ஏங்கி கொண்டிருக்கின்றோமா? இன்னைக்கு நாம் பெருகிருக்கின்ற திருவந்தின் மூலமாய் திரு ரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தப்பட இருக்கின்றோம். அதை நாம் உட்கொள்கின்ற பொழுது நாம் எங்கு இருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு நாட்கள் கொடிய நாட்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை நம்புவது என்று இல்லாத சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, யாரையும் நம்பாத, என்ன நம்பு, என் மேல் நம்பிக்கையை வைரு. நம்பிக்கையை கர்த்தர் மேல் நாம் வைக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகம்தான். ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நாம் நம்பிக்கின்றவர் அரணானவர், கோட்டையானவர், அவர் நமக்கு அடைக்கலமானவர். எனவே நீங்கள் அதை புரிந்து கொண்டு அந்த உறவு, கர்த்தரோடுள்ள உறவை எப்பொழுது நாம் புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வசனங்களை பார்க்கின்ற போது யோவான் 2 சீசர்களை இயேசுவிடத்தில் அனுப்புகின்றார். அவர்கள் போய் ஆண்டவரோடு கூட தங்குகிறார்கள். தங்கி இந்த மாத்திரத்திலே காலையில் எழுந்து அவர்கள் போகின்றார்கள். போகின்ற போது அங்கே என்ன நடக்கின்றது? அங்கே 41-42 வசனங்களே, சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமா? 42ஆம் வசனம் சொல்றது, பேதுருவை இயேசுவிடத்தில் கூட்டி வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன்,
இனி நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். அங்க பாருங்க, கேபா எனப்படுவாய். அங்க பார்க்கின்ற பொழுது கூட்டிட்டு போனது அந்திரேயா சகோதரனை கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க சொல்லிட பொழுது ஆண்டவர் என்ன, யோனாவின் மகன். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய மகனை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு, நம்முடைய அப்பா அம்மாவை ஆண்டவர் அறிந்திருக்கின்றாரு. நாம் எப்படியாக அவர்கள் வாழ்ந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அன்னைக்கு பேதுரு சீமோனை பார்த்த மாத்திரத்திலே இனி நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு என்னது, பேதுரு என்ற அர்த்தமாம். அது அன்னைக்கு நான் வாசித்த நற்செய்தி பகுதியில் பார்க்கணும்ல, நற்செய்தி பகுதியில் 16ஆம் அதிகாரம் வாஸ்தவமே 13-20 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கே பார்க்கின்றோம், யோனாவின் குமாரன் சீமோனே நீ பாக்கியவான், மாமிசம் என்ன பண்ணுறாரு அங்கே மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், நீ என்னை யாருன்னு சொல்லிடுன்னு கேட்டார். அது சீமோன் பேரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். சொன்னோடனே அங்கே ஆண்டவர் சார் அங்கே நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா பேதுரு சொல்றாரு, உனக்கு பரலோகத்திலிருந்து பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி மட்டுமல்ல, நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளவில்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். அவன் மட்டுமல்ல, நீ பூலோகத்திலே நீ எதை கட்டிக்கிறது எதுவோ அது எங்க படுமா, பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்திலே நீ கட்டை வில்பது எதுவோ அது கட்ட. அந்த விசுவாசம் நமக்கு உண்டா? இன்றைக்கு அந்த விசுவாசம் நமக்கு உண்டா? அன்னைக்கு பேதுருவை அழைத்தே அதே ஆண்டவர் தானே இருக்கு நம்மையும் அழைத்திருக்கின்றார். அவர் தானே நம்மை பெருசு சொல்லி அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை உண்டா? எனக்கு நிச்சயமாக அந்த உண்டு. ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயம் வெல்லுகின்ற அந்த ஜெய வீரனாய் இந்த உலகத்திலே வாழ்வேன் என்று சொல்லி நமக்கு இருக்கின்றதா என்பதை நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய உறவை அங்கு பார்க்கின்றோம். கிறிஸ்துவோடு அவர் நம்பிக்கை கொண்டது நிமித்தமாக, ஆண்டவரோ நம்பி வந்தது நிமித்தமாக ஆண்டவர் அவரிடத்திலே திறவுகோலை கொடுக்கின்றார், பரலோகத்தின் திறவுகோலை நமக்கும் கொடுத்திருக்கின்றார். நமக்கு கொடுத்திருக்கின்றார். கொடுத்திருக்காரா இல்லையா? இல்லையே. அது பேர்கிட்ட திறவுகோல் என்கிட்ட எப்படி இருக்கும்? ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட நாம் நம்பிக்கையற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பேதுருவை அழைத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அவர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ற பரலோகத்தின் திறவுகளை கொடுப்பேன் சொன்னால், நான் உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்வேன் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் அந்த திறவுகளை என்னிடத்திலே கொடுப்பார். வருகின்ற நாளிலே நானே எனக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த அறையை நான் திறந்து நான் அதற்குள்ளாக வாசம் பண்ணுவேன் என்று சொல்ல அந்த நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளை என்ன? எவைகளை கட்டிலோ அது கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறதோ அது கட்டவிழ்க்கப்படும். உன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வல்லமையை நாம் இன்றைக்கு உதாசீனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று பார்க்கின்றோம். திருமுழுக்கு என்பது அன்றைக்கு மோசே மேகத்திலும் அவர் வருகின்ற போது மேகத்திலும் சமுத்திரத்திலும் அவர் பெற்றார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் வருகின்ற பொழுதெல்லாம் நமக்குள்ளாக இடைப்பட்டுக் கொண்டு நம்மை முழுகி சுத்திகரித்துக் கொண்டிருக்கின்றார். திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற பொழுதெல்லாம் நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். விசுவாச நம்பிக்கை உண்டா? இதோ திருவிருந்து திருச்சபை கொடுக்கின்றது, 1ஆவது வாரம் 3ஆவது வாரம் போகின்றோம் என்றல்ல, இது கொடுக்கின்ற பொழுது அது இனி அது ரசம் அல்ல, அது ஆண்டவருடைய இரத்தம். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஆண்டவருடைய இரத்தமாக இருக்கின்றது. அந்த இரத்தம் என்பது இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கின்றதா இருக்க போவதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த நம்பிக்கைக்குள்ளாக நாம் வந்து பலிபடத்திலே இன்றைக்கு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய இரத்தத்தை நான் பானம் பண்ண போகின்றேன், அதன் மூலமாய் நீர் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க இருக்கின்றேன், ஒரு நம்பிக்கையை கொடுக்க இருக்கின்ற சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார், அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாமம் என்ன? இயேசு என்ற நாமம்.
இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவே இன்னைக்கு நமக்கு போதுமானவராய் இருக்கின்றார். இன்றைக்கு பார்க்கின்ற போது நாம் அடிக்கடி திருவிருந்து ஆராதனை சொல்கின்ற ஒன்று, நியாயப்பிரமாணம் ஆண்டவர் தொகுத்து அருளியது என்னது? உபாகமம் 6 நாள்ல இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி முழு இதயத்தோட ஆண்டவரத்தில் பண்ணோம். அது முதலாம் பெரிய கற்பனை. அதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை. உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே இந்த கற்பனையின்படி வாழ எனக்கு. ஒவ்வொருத்தரும் இருந்தாலும் கற்பனையின்படி வாழ. இன்னைக்கு எங்க இருக்கின்றது நம்மிடத்திலே அன்பு, நம்பிக்கை? அந்த வார்த்தையை சொல்லின்ற போது அந்த கற்பனை எனக்குள்ளாக ஈடுபடுகின்றதா இருக்கிறதா? நம்முடைய நம்பிக்கையை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்று இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற போது திறக்கப்பட்ட அதே வானம், திறக்கப்பட்ட அதே வானம், அங்கிருந்து இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் சொன்ன அந்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே திறந்த வானத்திலிருந்து தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, என்னுடைய நேசகுமாரனே, என் நேசகுமார்த்தியே, உனக்காக வானம் திறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நம்மை திருமுழுக்கின் மூலமாய் திருச்சபையின் அங்கமாய் வைத்திருக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, நிச்சயமாக உம்முடைய வருகையிலே நீ திறந்திருக்கிற வானத்திலே நானும் வருவேன் என்று சொல்லி நாம் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். என்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தெளிவான அர்ப்பணிப்பு, தெளிவான நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஒரே உடலும் ஒரே திருமுழுக்கும் என்று கர்த்தாவே திருச்சபை எங்களை சிந்திக்கும்படியாய் அழைத்திருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த அந்த வார்த்தையை கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை கொடுத்திருப்பா. நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே பதிந்து கர்த்தாவே நாங்கள் வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் 30, 60, 100 பலன் தரத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் நீ பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன்.